சண்டே மார்னிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வவ்வால் மீன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணினேன். இந்த வவ்வால் மீன் வந்து அம்மா வீட்டிலேருந்து வந்துச்சு. முள் கம்மியாக இருந்ததுனால பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வரதுக்குள்ளேயே நான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தா டைம் ஆகிடும். அதனால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா சமையல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சதீஷும் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டா சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே அவங்களும் கடையிலேருந்து வந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, இன்றைக்கி பூண்டை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருந்தேன். அந்த மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லிட்டு இது கொதிக்கிற டைம்லேயே நான் போய் மீனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆமாம், இன்றைக்கி உமன்ஸ் டே இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்கிறதுனால அது கம்ப்ளீட் ஆகிடாது. வீட்டில் இருக்க உமன்ஸ்க்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், அவங்களோட தாட்ஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதுதான் முக்கியம்னு நினைக்கிறேன். அடுத்து நான் சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் வந்து ஒரு யூனிவர்சல் டிஷ் தான். அது எந்த ஃப்ளேவர் போட்டாலும் நல்லா செட் ஆகிடும். புதினா போட்டால் புதினா சிக்கன், தக்காளி போட்டால் தக்காளி சிக்கன், சைனீஸ் ஸ்டைலில் பண்ணால் அதுக்குமே அது நல்லா செட் ஆகி வந்துடும். அதனால தான் சிக்கன் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி கூட அது செய்கிறது. இன்றைக்கி நான் வந்து டொமேட்டோ அதிகமாக போட்டு தக்காளி சிக்கன் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. எங்கள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு.